4 பேர் 7 நிமிடங்களில் 105 மில்லியன் பெறுமதியான நகைகளை பிரான்சின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மியூசியத்தினுள் சென்று கொள்ளையடித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கொள்ளை என்று இதை வர்ணிக்கிறார்கள் சிலர். ஆனால் இன்று வரை 7 நாட்கள் கடந்த பின்னரும் குறிப்பிட்ட சந்தேக நபர்களோ கடத்தியவர்களோ திருடியவர்களோ உத்தியோகபூர்வமாக எந்தவித ரீதியிலும் கைது செய்யப்படவில்லை என்பதுதான் ஒரு வருந்தத்தக்க விடயம். அப்படி அந்த மியூசியத்தில் என்ன நடந்தது, எப்படி இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது, எப்படி இந்த 4 பேரால் இப்படி ஒரு கொள்ளையை நிகழ்த்த முடிந்தது என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். பிரான்ஸ் பாரிஸில் உள்ள லூர் மியூசியம் தான் உலகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற மியூசியங்களில் ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30,000 பேர் அந்த மியூசியத்திற்கு வந்து செல்கின்றார்கள். அங்கே 33,000க்கும் அதிகமான ஓவியங்கள் காணப்படுவதுடன் கடந்த கால அரசர்களால் மற்றும் அரசிகளால் பயன்படுத்தப்பட்ட கிரீடங்கள், நகைகள் என்று மிகவும் பெருமதிமிக்க அருங்காட்சிய பொருட்கள் அங்கே காணப்படுகின்றன. இந்த மியூசியமானது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸின் மையத்திலே அமைந்துள்ள ஒரு மியூசியம் ஆகும். இந்த மியூசியத்தில் நடைபெற்ற கொள்ளையை பற்றி பார்ப்பதற்கு முன்னர் முடிந்தால் நெட்ஃப்ளிக்ஸில் தி லூபின் என்ற ஒரு சீரிஸ் ஒன்று உள்ளது. கிட்டத்தட்ட அதுவும் பிரான்சில் எடுக்கப்பட்ட இந்த மியூசியத்தில் ஒத்த சில கடத்தல்கள், ஹைஸ்டுகள் தொடர்பாக நிகழ்த்தப்பட்ட ஒரு கதை, ஒரு சீரீஸ் தான் அது. பிரெஞ்சு சீரீஸ் ஒன்று தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் உள்ளது. முடிந்தால் பாருங்கள். இந்த ஹைஸ்டானது 4 பேரால் தான் நடத்தப்பட்டது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் நடைபெற்றது. இந்த மியூசியத்தை பற்றி முதல் நாம் அறிந்து கொள்வதற்கு 19ஆம் நூற்றாண்டிற்கு செல்ல வேண்டும். 19ஆம் நூற்றாண்டின் அப்போதைய பிரான்சின் மகாராஜா அல்லது ஒரு அரசராக காணப்பட்ட நெப்போலியனால் அன்றைய காலத்தில் ஒரு அரச மாளிகையாக காணப்பட்ட இந்த கட்டடத்தை அல்லது இந்த மிகப்பெரிய மாளிகையை ஒரு மியூசியமாக மாற்றியிருந்தார் நெப்போலியன் தான் 19ஆம் நூற்றாண்டில். அதன் பின்னர் இந்த மியூசியமானது மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொக்கிஷமாகவே பிரான்ஸ் அரசாங்கத்தினால் காலகாலமாக பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த பிரான்சில் தான் உலக புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியமும் இருக்கின்றது. இந்த ஓவியத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது இந்த மியூசியத்துடன் தொடர்புடைய. அதாவது 1911ஆம் ஆண்டு இந்த ஓவியமானது களவாடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த மியூசியத்திலே வேலை செய்த ஒரு ஊழியரினால் களவாடப்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஆம், அப்படி 11ஆம் ஆண்டு, அதாவது 1911ஆம் ஆண்டு களவாடப்பட்ட அந்த ஓவியமானது 2 வருடங்கள் கழித்து தான் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் வைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஒரு நினைவுக்காக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் 2012, அதாவது 2012 என்ற ஒரு ஆங்கில மூவி ஒன்று அந்த காலத்தில் வந்திருந்தது. குறிப்பாக இந்த உலக அழிவு தொடர்பாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்திலே இந்த உலகம் அழியப் போகிறது என்றவுடன் சில இந்த மியூசியத்தில் இருக்கும் சில ஓவியங்கள், குறிப்பாக இந்த மோனாலிசா ஓவியங்கள் என்பவற்றின் ஒரிஜினலை எடுத்துக்கொண்டு சில டூப்ளிகேட்டை வைப்பார்கள். அப்படியான ஒரு சம்பவமாக கூட அது நடைபெற்றிருக்கலாம் என்று ஒரு கான்ஸ்பிரசி தியரி இன்னும் இருக்கிறது. அங்கே வைக்கப்பட்டுள்ளது ஒரு ஒரிஜினல் அல்ல என்ற ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் ஒரு சர்ச்சையான கருத்தும் இருக்கிறது. ஆனால் அதற்குள் நாங்கள் செல்லாமல், இப்படி ஒரு திருட்டு சம்பவம் அல்லது ஒரு களவாடல் சம்பவம் இந்த மியூசியத்திற்கு புதிதல்ல. இது நூற்றாண்டுகள் கடந்து நடைபெற்றிருக்கிறது என்பது ஒரு வரலாற்று உண்மை. அப்படிப்பட்ட ஒரு ஹைஸ் தான் கடந்த காலங்களில் நடைபெற்ற நிலையில் இந்த மியூசியமானது வழமையாக 7 நாளும் திறக்கப்படும் ஒன்று. காலை 9 மணிக்கு பார்வையாளர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு மாலை 6 மணிக்கு இது பூட்டப்படும். இப்படித்தான் அதில் வழக்கமான நடைமுறை. அப்படித்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணிக்கு இது திறக்கப்பட்டுள்ளது. சரியாக 9:30 மணியளவில் இந்த மியூசியத்திற்கு ஒரு 3 என்ட்ரன்ஸ் காணப்படுகிறது. மெயின் என்ட்ரன்ஸால் தான் குறிப்பாக பார்வையாளர்கள் அழைத்து வருவார்கள். மிகுதி 2 என்ட்ரன்ஸும் சில எமர்ஜென்சி மற்றும் ஏதாவது ரிப்பேர், ரினோவேஷன் என்றால் தான் பொதுவாக பாவிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு என்ட்ரன்ஸ் தான் இந்த சவுத் ஈஸ்ட் மூலையில் காணப்பட்ட இந்த என்ட்ரன்ஸில் ஒரு மொபைல் லேடர். குறிப்பாக இது பிரான்சில் சர்வசாதாரணம். ஏனென்றால் பிரான்ஸ் என்று சொல்வதை விட பாரிஸில் இது சர்வசாதாரணம். இந்த மொபைல் லேடர்ஸ், இது ஒரு எலக்ட்ரிக் லேடர்ஸ், இது ஒரு வாகனத்திலே பொருத்தப்பட்டு இருக்கும். இது எங்கு சென்றாலும் எங்கு வேண்டுமென்றாலும் கொண்டு செல்லலாம். அங்கே கொண்டு சென்று இந்த லேடரை ஒரு
தேவையான இடத்திலே உயர்த்தி பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட வசதிகள், அப்படிப்பட்ட சேவைகள் வளமையாக இந்த பாரிஸில் நடத்தப்படுகிறது. ஏனென்றால் பாரிஸ் முழுவதும் பொதுவாக இருப்பது இந்த அபார்ட்மெண்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அடுக்குமாடி கட்டிடங்கள். ஸோ அங்கே எதுவும் ரெனோவேஷன்ஸ், மூவிங்ஸ் என்று நடக்கும் பொழுது இப்படியான மொபைல் லேடர்ஸை பயன்படுத்துவார்கள். ஸோ இது வாடிக்கையாக அங்கும் இங்கும் அலைந்து திரியும் ஒரு வாகனம் என்பதால் பொதுவாக பொதுமக்கள் இதை பெருசாக கரிசனை கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மொபைல் லேடர் தான் அந்த சவுத் ஈஸ்ட் மூலையில் அங்கே இருக்கும் 2வது ஃப்ளோரில் தான் இந்த மிக முக்கியமான திருட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. ஸோ இந்த சவுத் ஈஸ்ட் மூலையில் கொண்டு நிறுத்தப்பட்டு அந்த லேடர் மூலம் 2வது ஃப்ளோருக்கு சென்றிருக்கிறார்கள் இருவர் மட்டும்தான். அந்த நேரத்தில் அந்த மொபைல் லேடர் கொண்டு வந்த அந்த வாகனத்தை ஓட்டிய ஒருவரும் அதை ஆப்பரேட் செய்யும் ஒருவரும் தான் இருந்திருக்கிறார்கள். இருவரும் 2வது ஃப்ளோருக்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இப்படியான வேலைகள் பொதுவாக பாரிஸில் நடப்பது குறைவு. இந்த ரெனோவேஷன்ஸ், ரிப்பேர் போன்ற வேலைகள் அரிதிலும் அரிதாகத்தான் நடைபெறும். ஸோ இதை கண்காணித்து சந்தேகப்பட்ட சில குடியிருப்பு வாசிகள், குறிப்பாக அந்த மியூசியத்திற்கு எதிர் திசையில் இருக்கும் குடியிருப்பில் உள்ள குடியேற்றவாசிகள் சிலர் தங்களுடைய கைத்தொலைபேசியிலே வீடியோ எடுத்திருக்கிறார்கள். இது சமூக வலைத்தளத்திலும் பரவி இருக்கின்றது. குறிப்பாக தற்பொழுது அது விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது போலீசாரிடம். ஸோ அப்படி இருக்கும் நிலையில் இருவர் அந்த பச்சை கலர் ஒரு கோட் ஒன்று, குறிப்பாக இங்கு வேலை செய்பவர்கள் அந்த ஹை ரிஃப்ளெக்ஷன் வெஸ்ட் என்று சொல்வார்கள், அவர்களது பாதுகாப்பிற்காக பொதுவாக அணியும் ஒன்றுதான். அப்படிப்பட்ட ஒரு வெஸ்ட்டை அணிந்து கொண்டுதான் சென்றிருக்கிறார்கள். அங்கே 2வது ஃப்ளோரில் சென்றவுடன் அந்த விண்டோ, அந்த ஜன்னல் ஒரு மிரர், கண்ணாடியால் ஆக்கப்பட்ட ஜன்னல், அது மிகவும் தடிப்பமானதும், குறிப்பாக கண்ணாடியை உடைக்கும் அல்லது அறுக்கும் இயந்திரத்தை கொண்டுதான் அதை அறுக்க முடியும். அதிலும் அந்த தடிப்பிற்கு ஏற்றாற்போல அதனுடைய வீரியம் மற்றும் அதன் பாவிக்கும் விதம் வேறுபடும். குறிப்பாக தவறாக பாவித்தால் அந்த கண்ணாடி உடைந்து நொறுங்குவதற்கு கூட வாய்ப்புள்ளது. ஆனால் இவர்கள் சரியான இயந்திரத்தை கொண்டு சரியாக அந்த கண்ணாடியை அறுத்தெடுத்திருக்கிறார்கள். ஸோ இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது, நன்கு நோட்டமிட்டு அறிந்து ஒரு இன்சைட் ஜாப் பார்க்கப்பட்டு தான் இந்த ஹெய்ஸ்ட் நடத்தப்பட்டிருக்கிறது என்று. இது ஒரு வெல் பிளான்ட், வெல் எக்ஸிக்யூட்டட் ஹெய்ஸ்ட் என்று தான் சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த குறைந்த எண்ணிக்கையிலுடைய ஆட்களால் நடத்தப்பட்ட ஹெய்ஸ்ட் என்பது மிகவும் வெல் எக்ஸிக்யூட்டட் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டு அந்த கண்ணாடியை மெதுவாக அறுத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள் இருவர். அங்கே சென்றுதான் 8 விதமான பொருட்களை, குறிப்பாக ரத்தினங்கள், வைரங்கள் பதிக்கப்பட்ட கிரீடங்கள் மற்றும் காதிலே அணியும் அணிகலங்கள் மற்றும் அன்றைய காலங்களில் அரசியல் அணிந்த சில முக்கியமான நகைகள், வைரங்கள் என்று கிட்டத்தட்ட 8 பொருட்களை அவர்கள் கையகப்படுத்திய வேளையில் 7 பொருட்களை அவர்கள் பத்திரமாக தங்களுடைய பைகளில் போட்டுக்கொண்டவர் 8வது பொருளை எடுக்கும் பொழுது அங்கே அந்த மியூசியத்தில் வேலை செய்யும் ஒரு செக்யூரிட்டி அந்த இடத்திற்கு வந்து விடுகிறார். ஸோ அவரை பார்த்தவுடன் இவர்கள் சற்று அலர்ட் ஆகி அவருக்கு ஒரு மிரட்டும் தொனியில் தங்கள் கையில் இருந்த ஆயுதங்களை காட்டியவுடன் அந்த செக்யூரிட்டி பின்வாங்கியவுடன் இவர்கள் கையிலே எடுத்த அந்த 8வது மணிமகுடம், அதாவது கிரீடம் ஒன்று, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் ஒரு அரசி அணிந்த ஒரு கிரீடம் தான், அதை அப்படியே போட்டுவிட்டு தப்பித்து சென்று விட்டார்கள். அது சில டேமேஜுக்குள்ளாகி உள்ளதாகவும் சில வைரங்கள் சிதறி உள்ளதாகவும் பின்னர் கிடைக்கப்பெற்ற தகவல். ஸோ இந்த 7 ஆபரணங்களையும் எடுத்துக்கொண்டு தான் அவர்கள் மீண்டும் அந்த ஏணி வழியாக கீழே சென்று அங்கே 2 ஸ்கூட்டர் மூலம் 2 பேர், மேலதிகமான 2 பேர் ஸ்கூட்டரை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு மோட்டார் வாகனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 2 ஸ்கூட்டரில் ஏறி தப்பித்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் தப்பித்து செல்ல முயற்சிக்கும் வேளையில் தாங்கள் கொண்டு வந்த இந்த மொபைல் லேடர் வாகனத்தை எரியூட்ட முயற்சித்திருக்கிறார்கள். இருந்த போதும் அந்த நேரத்தில் மிகவும் அதிகளவான செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மற்றும் மியூசியத்தின் பாதுகாப்பு அலுவலர்கள் வந்ததன் காரணமாக அதை அப்படியே கைவிட்டுவிட்டு ஸ்கூட்டரில் தப்பித்து சென்று விட்டார்கள். இப்படித்தான் இந்த ஹைஸ்ட் நடைபெற்றிருக்கிறது. வீடியோ ஆதாரங்கள், புகைப்படங்கள் என்பன தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இதை பொறுத்து தான். ஸோ இவர்கள் இந்த கடத்திய இந்த களவாண்ட இந்த பொருட்கள் கிட்டத்தட்ட 105 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியானது என்று தற்பொழுது கணக்கிடப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்திய ரூபாயில் எடுத்துக்கொண்டால் இது 1100 கோடிக்கும் அதிகமான பெறுமதி வாய்ந்தது. இப்பொழுது கடத்தி சென்றப்பட்டு விட்டது. 60க்கும் மேற்பட்ட டீம்ஸ் விதமான இன்வெஸ்டிகேஷன்ஸை தற்பொழுது பாரிஸில் நடத்தி கொண்டிருக்கின்றது. பொதுமக்களின் உதவிகள், வீடியோ ஆதாரங்கள், சிசிடிவி ஆதாரங்கள் அனைத்தையும் கலெக்ட் செய்து இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் தன்னுடைய எக்ஸ் தளத்திலே இது அவர்கள் கொள்ளையடித்து சென்றது ஆபரணங்களை மட்டுமல்ல, பிரான்சின் வரலாறு மற்றும் ஹெரிட்டேஜை தான் அவர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள் என்று ஒரு காட்டமான விதத்திலே கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பிரான்சில் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் தெரிவிக்க தொடங்கிவிட்டன, ஒரு அருங்காட்சியகத்தையே பாதுகாக்க முடியாத அரசாங்கம் எப்படி மக்களை பாதுகாக்கும் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை இப்பொழுது அரசியல் ரீதியாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்படி இருக்கும் நிலையில்தான் அந்த மியூசியத்தின் கட்டமைப்பு மற்றும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எப்படி இருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று வரப்படுகிறது. குறிப்பாக அங்கே வேலை செய்யும் ஒரு ஊழியர் ஒருவர் பேட்டியளித்திருக்கின்றார். அங்கே இருக்கும் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் ஆனது மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதாகவும், இதை தாங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய தடவைகள் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தும் இதுவரை பொதுவான அல்லது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அங்கிருக்கும் ஒரு ஊழியர் குற்றச்சாட்டாகவே முன்வைத்து வைத்திருக்கின்றார். இருந்தபோதும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் அரசாங்கம் இந்த மியூசியத்தை ரெனோவேட் செய்வதற்கு, அதாவது புனரமைப்பதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுள்ளதாகவும், கிட்டத்தட்ட 50 மில்லியன் யூரோ அளவிலான பணத்தை செலவழிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் பின்னர் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி இருக்கும் நிலையில் தான் கிட்டத்தட்ட தெரிகிறது இது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸால் ஏற்பட்ட ஒரு களவு தான். அது மட்டுமில்லாமல் அந்த திருடியவர்கள் நன்றாக எக்ஸிக்யூட் செய்து பிளான் செய்து மிக முக்கியமாக அனைத்தையும் கவனித்து தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சண்டேயில் வைத்து இதை செய்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய பொதுவான ஒரு கருத்து. ஸோ இப்படி இருக்கும் நிலையில் இந்த களவாண்ட திருடி சென்ற இந்த நகைகளை நிச்சயமாக அப்படியே பிரான்சினுள் எந்த விதத்திலும் பணமாக்க முடியாது. அது மிகவும் தெரிந்த விடயம்தான். ஏனென்றால் இதை அப்படியே கொண்டு சென்று வைக்கும் பொழுது இதை எப்படியும் நகைக்கடை எங்கேயாவது இல்லீகல் பிளாக் மார்க்கெட்ஸ் என்று கொண்டு செல்லும் பொழுது நிச்சயம் மாட்டி விடுவார்கள் என்பது தெரிந்த விடயம். அப்படி இருக்கும் நிலையில் நிச்சயமாக அவர்கள் அந்த நகைகளை டிஸ்மேண்டில் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. சிறு சிறு பகுதிகளாக பிரித்து வைரங்கள், நகைகள் என்று தனித்தனியாக ஆக்கி கொண்டிருக்க கூடும் என்று தான் தற்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ அதை தவிர இதை பிரான்சினுள் பணமாக்குவது மிகவும் கடினம் என்பதும், இதற்கு அவர்கள் 2 இடங்களை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஒன்று இஸ்ரேலில் உள்ள டெல் அவீவ், இன்னொன்று இந்தியா. இந்த 2 இடங்களுக்கும் அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் ஏர்போர்ட் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஸோ தற்பொழுது திங்ஸ் மற்றும் இதர செக்யூரிட்டி சிஸ்டம் அனைத்துமே மிகவும் 100%க்கு மேலே ஒரு அலர்ட்டில் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்த நகையானது இன்னும் பிரான்ஸை விட்டு வெளியே செல்லவில்லை என்று உத்தியோகபூர்வமாக பிரான்ஸ் அந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யும் யூனிட் தற்பொழுது அறிவித்துள்ளது. இப்படி இருக்கும் நிலையில் தான் இன்று ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட 7 நாள் ஆகிவிட்டது 2 சஸ்பெக்ட்ஸை கைது செய்துள்ளதாக பிரான்ஸ் போலீஸ், அதாவது பிரான்ஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த சஸ்பெக்ட்ஸ் தொடர்பான எந்தவித விவரங்களையும் வெளியிடவில்லை. அவர்கள் எந்த ரீதியில் சஸ்பெக்ட்ஸ் என்றும் தெரிவிக்கப்படவில்லை. இருந்தபோதும் இருவரை கைது செய்துள்ளதாக இன்று பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளதுடன் இது சர்வதேச ரீதியில் அனைத்து ஊடகங்களில் மிக பெரும் செய்தியாக காணப்படுகிறது. ஏனென்றால் இது பிரான்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம். இப்படி ஒரு ஹெரிட்டேஜான ஒரு பொருட்களை களவெடுத்து விட்டு சென்று கிட்டத்தட்ட 7 நாளாகியும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது மிகவும் ஒரு அவமானகரமான ஒரு விடயம்தான். ஸோ அதற்கு பதில் சொல்லும் வகையில் தான் இந்த 2 பேரை கைது செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஹைஸ்டில் களவாடப்பட்ட நகைகள் கண்டுபிடிக்கப்படுமா, அல்லது எந்த ரீதியில் அவை கண்டுபிடிக்கப்படும், அல்லது வழமை போல வேறு யாரும் குற்றவாளிகள் தப்பித்து சென்று விடுவார்களா, அல்லது வேறு யாரும் இதற்காக கைது செய்யப்படுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வரும் நாட்கள் மிகவும் முக்கியமானவை. மிக முக்கியமான அப்டேட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்டுள்ள 2 சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் மிக முக்கியமான திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.